வேதம் சொல்லுது, சகரியா எலிசபெத்துக்கு வயதான காலத்தில் ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்குறாரு. குழந்தை கொடுத்த உடனே வேதம் சொல்லுது, மலை நாட்டில் அவங்க குடியிருந்துக்க பக்கத்தில் இருக்கிற மலை நாட்டில் புறஜாதிகளெல்லாம் வந்து சொன்னாங்களாமா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஐயோ வயசான 2 பேர், அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடச்சிருக்குது, ஆண்டவரே அவங்க குழந்தைய குறித்து பேசினாராமா. அந்த குழந்தை பிறந்துச்சு. அவங்க அப்பா வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது அவங்க அப்பா வந்து வாய் வந்து திறக்காம ஊமை ஆயிட்டாரு. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாட்ட ஒரு பேர் வைங்கன்னு சொன்னோன்னா அவங்க யோவான்னு வச்சாங்க. அவங்க அப்பாட்ட ஒரு எழுதுங்கன்னு சொன்னால் அவர் எழுதி யோவான்னு எழுதிட்டாரு. உடனே வாய் திறந்துருச்சு. அப்படி அந்த மலைநாடு எங்கும் இவர்களை குறித்து புறஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று பேசி கொண்டார்கள். ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய காரியம் கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 126வது சங்கீதம், 124, 25, 26 ஆகிய இந்த 3 சங்கீதமும் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது எழுதின ஆரகோனின் சங்கீதம். நீங்கள் 27வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இது சாலோமன் எழுதின சங்கீதம். அப்போ இந்த சங்கீதத்தில் வந்து இதனுடைய ஒரு பின்னணி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு தான் போகணும். நீங்கள் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்கள் வந்து ஆமீன் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து, ஆமீன், சேர்ந்து வாசிக்கலாமா? யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து, ஆமீன், தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா அந்த வசனத்தை? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த 78வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். சின்ன காரியம் அல்ல, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. அந்த பெரிய காரியத்தை பார்த்து புறஜாதிகள் நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள், அவர்கள் பிரமிக்க போகிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் செய்கிற முதல் பெரிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பெரிய காரியத்தை இவர்களுக்கு செய்தார். இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்போ கர்த்தர் முதலாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுடைய நிந்தையை மாற்றி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வெகு சீக்கிரமாய் நம்முடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகள் மாறும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர். இந்த இடத்துல வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 6 விதமான நிந்தைகள் இந்த ஜனங்கள் சந்திக்கிறார்கள். அதை உங்களுக்கு வெளிச்சமாய் உங்களுக்கு சொல்லி நான் வந்து ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஒன்று, நம்பர் 1, நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஃபஸ்ட்டு நிந்தை அவங்களுக்கு உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது, மனுப்புத்திரரை விட்டு சந்தோஷம் ஒளிந்து போயிற்று. அப்படின்னா இவங்க கடந்து போகிற சூழ்நிலை என்னன்னா, யாரிடத்துலையும் என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை, அவங்களுடைய வீட்டில் சிரிப்பு சத்தம் இல்லை, அவங்க மனசார சந்தோஷப்பட்டு ரொம்ப நாளாச்சு, அவங்களுக்கு சாப்பாடு
சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு வசதிகள் இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு எடுத்து போடப்பட்டது. எல்லாருமே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, எல்லாருமே ஒரு கடினமா இருக்கிறாங்க, எல்லாருமே ஏன் வாழ்றோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் முதல் நீக்கிற நிந்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை சந்தோஷம் அடைய பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை நீங்க மறுபடியும் பெற்று கொள்ளுவீர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க மகிழ்ச்சியாய் இருந்தது போல மறுபடியும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்களுக்கு ஒரு சரீரத்தில் சுகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்க வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷனை ஆண்டவர் கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நம்புறவங்க நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை காண செய்வார். ஆமென். சம்பளத்தை உயர பண்ணி சந்தோஷம் தர முடியும். என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்பட வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். முதல்ல என்ன நிந்தா மாறுமாமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நிந்தை என்ன நிந்தைன்னா, யாருக்குள்ளேயும் என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை. ஆனா கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்ம இதற்காக ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க, உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்களை விட்டு விலகாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அந்த சந்தோஷத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. எது போனாலும் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சிறைச்சாலையில அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி கட்டி போட்டிருக்காங்க. அவருடைய கைகள் கால்கள் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா, சந்தோஷம் குறையாம இருக்குது. ஏன்பா நீ துக்கமே படமாட்டியா? உன்னை கொண்டு ஜெயில எல்லாம் போட்டிருக்கோம், உனக்கு துக்கம் இல்லையா? நீ இந்த பிரச்சனைக்கு உனக்கு துக்கம் இல்லையா? ஆனா என்னமோ தெரியல, ஒரு நிறைவான சந்தோஷம் உள்ள வந்தது. அதற்கு பிறகு அவனை துக்கப்படுத்துறதற்கு முடியவே இல்லை. நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க போறாரு. என்ன தெரியுமா? உங்களை துக்கப்படுத்த முடியாத அளவிற்கு யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். என்ன வந்தாலும் நீங்க துக்கப்பட மாட்டீங்க. அந்த சோகத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவர். இனி உங்களை சோகம் உள்ளவர்களாய் அல்ல, சந்தோஷம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அன்னாள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை, துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படியாமா? நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வீட்டிலிருந்து பறிபோன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தருவாராக. உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கர்த்தர் தருவாராக. அந்த கடனின் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். அந்த வியாதியின் நிமித்தமாய் ஆமென் புறப்பட்டு போன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். கர்த்தர் இனி உங்களை சந்தோஷம் அடைய பண்ண போறாரு. ஆமென். சிலர் உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கலாம், என்ன உன் முகம் சோகமா இருக்கு, உன் முகம் சோகமா இருக்கு, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பியே, சந்தோஷமா இருப்பியே, என்னாச்சு உனக்கு இந்த சந்தோஷம்? ரொம்ப நாளா உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. ஆனா கர்த்தர் கிருபையாய் இறங்குறவர், என் நிந்தையை புரட்டி போடுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க நிந்தையை மாற்றினது தான் அவர்களுக்கு பெரிய காரியம். அவங்க மேலே இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா, அவங்க என்ன இல்லாமல் இருந்தேன்னா சந்தோஷம் அவர்களை விட்டு கடந்து போனது. நம்பர் 2, இது எல்லாமே ஜெப குறிப்பு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த செய்தி எல்லாம் ஜெப குறிப்பு. இது நடந்துச்சுன்னா நான் நம்புறேன் புறஜாதிகளை உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு
பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. ஆமென். உங்க முகம் மகிழ்ச்சி ஆகிறத அவங்க பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, யாரோ இவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி இருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்குது, இவங்களை யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணி இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆமென், எனக்கு கிடைத்தது பரலோகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அனுப்பி, ஆமென், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களால தைரியமா அவங்க எதையுமே சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாரு. அப்படின்னா இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, ஜனங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக அங்கே பலி செலுத்தப்படவில்லை. இதெல்லாம் வசன ஆதாரம் இருக்குது. அங்கே பலிகள் நிறுத்தப்பட்டது. அந்த பலி செலுத்த அவர்களுக்கு முடியல. அப்போ நிறைய பேர் அவரிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் உனக்கு இப்படி இருக்குது, ஆன்சர் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேருக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பதிலே சொல்ல தெரியல, ஆன்சர் சொல்ல தெரியல. என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு எப்ப நடக்கும் பதில் தெரியாது, என்ன ஆகும் பதில் தெரியாது, எதனால இப்படி வந்துச்சு பதில் தெரியாது. அப்போ கேள்விகள் ஆயிரக்கணக்கானது கேட்கிறார்கள், ஆனா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியலன்னா பதில் கொடுக்க முடியல. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு என்ன கிருபை பாராட்டுறாருன்னா, அந்த நிந்தையா ஆண்டவர் மாற்றுறாரு. இனி நீங்க வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் அவர்களுக்கு என்னவாய் மாறும்னா பதிலாய் மாறும். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், புறஜாதிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஏன் கர்த்தர் என்ன பெரிய காரியத்தை செஞ்சார்னா, அவங்க தலை மேல இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டார். அவங்க தலை மேல இருக்கிற முதல் நிந்தை என்னன்னா, அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக, அவர்கள் வாயை திறந்த ஆன்சர் சொல்லல, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதம் அவங்களுக்கு என்னவா மாறிச்சுன்னா பதிலாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பதில் சொல்லாமல் திணறி கொண்டிருக்கலாம். நீங்க எனக்கு பதிலே சொல்ல முடியல பாஸ்டர், அதனால அந்த பக்கமா நீங்க போகாம இருக்கலாம், அதனால அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்க நிக்காம இருக்கலாம். உங்க பிள்ளைய குறிச்ச பதில கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது, உங்க ஃபேமிலியை குறிச்ச பதில கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்துல அவர்களே பதிலை புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. அந்த பதில் உங்க கையில கிடைக்க போகுது, அந்த பதில் உங்க குடும்பத்துல கிடைக்க போகுது. ஆமென், இது நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பதிலாய் மாற போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, எஸ், ஆமென். நீங்க கடந்து போகிற ஒரு பாதையிலே ஒரு பதில் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. ஆமென். அந்த பதிலை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமென். யோசேப்பை பார்த்து பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ரெண்டு பேர் சொப்பனத்திற்கு அர்த்தம் கேட்கறதுக்கு யோசேப்பட்டா வர்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா சுயம்பாய்களின் தலைவன், இன்னொருவன் பானபாத்திரக்காரன். இவங்க ரெண்டு பேருக்கும் யோசேப்பு என்ன பண்றாருன்னா அந்த சொப்பனத்துக்கு ரொம்ப அழகான அர்த்தம் கொடுக்கிறாரு. அப்படின்னா எப்பா 3 நாளைக்குள்ள உன்னை தூக்கி போட்டுருவாங்க, 3 நாளைக்குள்ள நீ மறுபடியும் என்ன பண்ணுவ, ராஜாவினிடத்துல போவ. அதே போல அந்த பானபாத்திரக்காரனுக்கு 3 நாளைக்குள்ளே சிறைச்சாலையிலிருந்து ஒரு அழைப்பு வருது. அந்த மனுஷன் செத்து போயிட்டான். அப்ப போகும்போது யோசேப்பிட்ட அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் என்ன கேட்டிருப்பாரு? யோசேப்பை பார்த்து என்ன கேட்டிருப்பாருன்னா, சார் நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்களே, நீங்க ஏன் நீங்க ஏன் சிறையில் இருக்கிறீங்க? இந்த கேள்வியை யோசேப்பை பார்த்து கேட்டா யோசேப்புக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஏன் சார், எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் உங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, உங்க வாழ்க்கையில நடத்துறதுக்கு உங்க வாழ்க்கையில பதிலே இல்லையா சார்? இந்த கேள்வியை யோசேப்பை பார்த்து கேட்டா யோசேப்புக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க,
பதிலே இல்லை, எந்த பதிலுமே சொல்ல முடியாது. சரி, நீங்க இவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்களே, நீங்க என்னமோ போத்திபாருடைய வீட்டில் எந்த தப்புமே பண்ணாம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, அந்த ஆண்டவருக்காக தானே நீங்க தப்பு பண்ணாம விட்டீங்க, ஏன் அந்த ஆண்டவர் உங்களை கைவிட்டாரு இப்படின்னு கேட்டா யோசேப்பால பதில் சொல்ல முடியுமா? பானபாத்திரக்காரன் கேட்கிற எந்த கேள்விக்கும் யோசேப்பு என்ன சொல்ல முடியாது. சார் எனக்கு இப்ப பிரேயர் பண்ணீங்க சார், எனக்கு பாருங்க நான் கொஞ்சம் போன வாரம் தான் வந்தேன், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணீங்க, இப்ப நான் 3 நாளில் என்ன பண்றேன், நான் வெளியே போறேன். ஆனா சார் நீங்க 3 வருஷமா இருக்கிறீங்களே சார், ஆனா 3 வருஷமா நீங்க பிரேயர் பண்றீங்க, உங்களுக்கு ஏன் சார் விடுதலை கிடைக்காம இருக்குது? நீங்க எனக்காக பிரேயர் பண்ணி எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, ஆனா உங்களுக்கு இன்னும். இந்த கேள்விக்கு யோசேப்பிடத்தில் ஏதாவது பதில் இருக்குமா? எதுவுமே பதில் இல்லை. ஆனா திடீரென்று ஒரு நாள் ராஜா அரண்மனையிலே இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை பார்க்கிறான். யோசேப்பை பார்த்த உடனே யோசேப்பு எங்க இருக்கிறார் அப்படின்னா, பார்வோனுக்கு தகப்பனா உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த போத்திபாருக்கு தகப்பனா உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்புக்கு முன்னாடி போய் நின்றுச்சுன்னா அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் நீங்க பதில் சொல்ல வேண்டாம் சார், நீங்க நான் கேட்ட கேள்வி எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற பொசிஷனை பார்த்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அந்த பதிலை நானே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில நடந்த அந்த பெரிய காரியம், உங்க வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதத்தை நான் இப்ப பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். அந்த பதில ஆண்டவர் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் பேசுகிறார். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்படிதான் நிறைய பேர் என்ன பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, என்னிடத்துல ஆன்சரே இல்லை, என்னிடத்துல பதிலே இல்லை, பதிலே இல்லை. ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறாரே, உன் சகோதரனா ஆண்டவர் இவ்வளவு நேசிச்சாரு, அப்ப ஏன் சாக கொடுத்தாரு, அப்ப ஏன் அவன் மரணம் அடைந்தான்? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு மார்த்தாளுக்கு பதில் தெரியல, மரியாளுக்கு பதில் தெரியல. ஆனா ஒரு நாள் தகப்பன் அவர்களுக்கு பதிலை வாயில சொல்லாம கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததினால் அந்த பதிலை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போகிற இந்த பதில் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் அவர்களுக்கு பதிலாய் கொடுப்பார். நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து 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 ஆமென் ஆமென். ஆன்சரை கர்த்தர் சொல்ல வைப்பார். உங்களுக்கு நடக்கிற ஒரு அற்புதத்தின் நிமித்தமாய் ஒரு பதில் கடந்து போகிறது. ஆமோதிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையை செய்கிறவர், பதிலை கொடுக்கிறவர், பதிலை கொடுக்கிறவர். இயேசுவே நீர் எங்க பிள்ளைகளுக்கு ஆதரவாய் ஆதரவாய் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற ஒரு அற்புதம் அநேகருடைய வாழ்க்கையிலே பதிலாய் மாறுவதாகப்பா. இதுக்காக தான் ஆண்டவர் இவனை நடத்தினார், இதற்காக தான் கர்த்தர் இந்த பாதையில இந்த பிரதரை நடத்தினார். நானும் என்னமோ நினைச்சேன், இவங்க செஞ்ச தப்போ அப்படின்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் இவர்களை நடத்தினது இதுக்காக தானா? அந்த பதிலை கர்த்தர் எனக்காய் தருகிறவர். ஸ்தோத்திரம். எனக்கு பதில் தருகிற கர்த்தர், எனக்கு பதில் தருகிற கர்த்தர். கைகள் அப்படி மேல நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போற. என் கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில கர்த்தர் தர போறார். கேள்விகளுக்கு ஆண்டவரே, நிறைய பேர் அப்படிதான் இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி தான் சத்த ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் பிள்ளைக்கு, ஏன் ஆண்டவரே, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு பதிலே தெரியலையப்பா, நான் இன்னும் என்ன செய்யணும்? ஆனா கர்த்தர் பதிலாய் மாறுகிற வரைக்கும் அந்த காரியம் தடைபட்டிருந்தாலும் அவர் எனக்கு பதிலாய் இருப்பார். ஹல்லேலூயா.